ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் அப்பா தாத்தா சேர்க்க நினைத்த பணத்தை கூட உங்களால் சேர்க்க முடியும். ஒரே ஒரு விளக்கு இருந்தால் போதும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக்கும் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளவு காலமாக உங்ககிட்ட சேராத பணம், தங்கம் என அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களிடம் சேர வேண்டும் அப்படின்னா ஒரு விளக்கம் மட்டும் தொடர்ந்து 48 நாட்கள் போட்டு வந்தாலே போதும். நீங்கள் எவ்வளவு பணம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு பணம் மற்றும் சொத்துக்கள், சுகங்களையும் சேர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முந்தைய தலைமுறைகளில் வாழ்ந்த உங்களோட தாத்தா, பாட்டி, தந்தை என அனைவரும் சம்பாதிக்க நினைத்த பணம், சொத்து, சுகங்கள் கூட இந்த தலைமுறையிலேயே நீங்கள் சேர்ப்பதற்கு 48 நாட்கள் இந்த விளக்கை ஏற்றினா போதும் வழி பிறக்கும். அது எப்படி அப்படின்னு இந்த ஆன்மீக குறிப்பில் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். 48 நாட்கள் தொடர்ந்து இந்த விளக்கை ஏற்றத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு தாம்பூலத்தட்டு தேவைப்படும். அது பித்தளையால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டு வேறு உலோகங்களால் செய்யப்பட்டதாக இருக்கக்கூடாது. அந்த பித்தளை தட்டு நடுவில் மண்ணால் செய்யப்பட்ட ஒரு அகல் விளக்கை வைத்து அதை சுற்றி காம்புகள் உடைக்காமல் 3 காய்ந்த மிளகாயை வைக்கணும். ஓடுகள் உடையாமல் கொட்டையுடன் இருக்கும் புளியம்பழத்தை வைக்கணும். இதோட ஒரு கைப்பிடி கல்லுப்பு வைக்கணும். இந்த பொருட்கள் எல்லாம் தேவைப்படும். அதுவும் நம்ம சொன்னது போல வைக்கணும். இப்படி மேலே சொன்னபடி பொருட்களை தாம்பூல தட்டில் வச்சு அலங்காரம் செய்துவிட்டு உங்கள் வீட்டில் பூஜை அறையில், அப்படி இல்லைன்னா வரவேற்பு அறையில் அமர்ந்து நாம் வைத்திருக்கும் அகல் விளக்கில் புங்க எண்ணெய் ஊற்றி மஞ்சள் திரி எடுத்து 2 திரியாக திரிச்சு போட்டு தீபம் ஏற்றி வைக்கணும். இந்த தீபம் நீங்கள் ஏற்றுவது சூரிய உதயத்திற்கு முன்பாக இருக்க வேண்டும். அதாவது 5 மணிக்கு தீபம் ஏற்றி 5:30 மணிக்கு குளிர வைக்கணும். இப்படி காலையில் இந்த தீபத்தை ஏற்ற முடியாத சூழலில் உள்ளவங்க மாலை சூரியன் முழுவதாக மறைந்து இருள் வந்த பிறகு, அதாவது 6:30 மணிக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். அதன் பின்பு 1 மணி நேரம் இந்த தீபத்தை ஏற்றி வச்ச பிறகு குளிர வைக்கலாம். இப்படி இந்த தீபத்தை தினசரி காலை அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு சமயத்தில் ஏற்றி வைத்தாலே போதுமானது. இப்படி இந்த தீபத்தை 48 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் தவறாமல் ஏற்றும் பொழுது உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதை நீங்களே உணர்வீங்க. இப்படி 48 நாட்கள் தொடர்ந்து இந்த தீபம் ஏற்றுவது போல சில நேரங்களில் பெண்களால் ஏற்ற முடியாத பட்சத்தில் ஆண்கள் இந்த விளக்கை ஏற்றலாம். மேலும் 48 நாட்களில் இந்த தாம்பூல தட்டில் உள்ள பொருட்கள் மீது தூசி எதுவும் படாமல் பார்த்துக்கோங்க. பொருட்களை அடிக்கடி மாற்ற தேவையில்லை. அதை மீறி நாம் விளக்கில் ஊற்றும் எண்ணெயினால், அப்படி இல்லைன்னா தூசி போன்றவற்றால் நாம் வைத்திருக்கிற பொருட்கள் மாறிப்போனால் அப்போது பழைய பொருட்களை எடுத்து மனிதர்களோட கால் படாத இடத்துல போட்டுவிட்டு புதிய பொருளை மாற்றிக்கலாம். இப்படி இந்த விளக்கை ஏற்றும் போது நீங்கள் தினமும் பூ போட வேண்டும், மஞ்சள் குங்குமம் இட வேண்டும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் வழக்கம் போல் புங்க எண்ணெய் ஊற்றி திரி மாற்றி விளக்கு ஏற்றி வந்தாலே போதும். இப்படி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றும் போது உங்களுக்கு ஏதாவது இடையூறு வந்தால் அல்லது தீபம் எரிந்து கொண்டிருக்கும் போதே காற்றினால் அணைந்து போனால் உங்களோட வாழ்க்கையின் வளர்ச்சியில் தடை வரும் அப்படின்னு அர்த்தம். எப்படி தடை இல்லாமல் 48 நாட்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு கண்டிப்பான முறையில் அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதில் என்ன சந்தேகமும் கிடையாது. அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.